ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு எங்கள் அக்கா எனக்காக சுட சுட சோறு, அதில் கொஞ்சம் நெய், நிறைய தயிர், தண்ணி ஊற்றி சுட சுட பிசைஞ்சிட்ருக்காங்க. அதுவும் கஷ்டப்பட்டு பிசைகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கறி போட்டு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்ருக்காங்க. கறி சோறு பிசைகிறவங்க கூட இப்படி பிசைய மாட்டாங்க. இந்த தயிர் சோறை எவ்வளோ நேரமாக பிசைகிறாங்க. நானும் எனக்கு இப்போ சாப்பாடு வைப்பாங்க, அப்போ சாப்பாடு வைப்பாங்க, இப்போ முடிப்பாங்க, அப்போ முடிப்பாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். வயிறு பசி வேற கில்லுது. எனக்கு வைக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. இன்னைக்குள்ள சோத்து பசது நமக்கு வச்சுருவாளா இல்லை 2 நாள் ஆகுமான்னு வேற தெரியலையே. இவன் பசையத்தை பார்த்தா 1 வாரத்துக்கு பசைவா போலையே. இவன் பசைய ஆரம்பிச்ச நேரத்துக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தட்டு நிறைய பசையும் போது ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் நினச்சிடாதீங்க. பட்டு சாப்பாடு ரெடி வேணும். நீ இப்போ சாப்பாடு வைக்க போறியா இல்லையா? பைத்தியக்காரி, பசி வயிற்ற கிள்ளுது. எங்கேயாவது சோத்தை வச்சு தொலைக்கிறியா? எவ்வளோ நேரமும் பசைவ? நீ இப்போ சாப்பாடு வைக்க போறியா இல்லை நான் உன்னை கடிச்சு துப்பவா? தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு அவன் சாப்பாடு வைக்க போகிறதே இல்லை. இன்னைக்கு பட்டினி தான். நம்ம அந்த சோறுக்கு வாயிருந்தாலும் அழுதுகிட்டே சொல்லணும், போதும்டி என்னை பசையாதலின்ட்டு. அந்த அளவுக்கு போட்டு கொடுமைப்படுத்துகிறான் அந்த சோறை கூட. எங்கள் குட்டிமாலாம் பாவம். உன் குட்டிமாக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும் இவளெல்லாம் வச்சு சமாளிக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோறு நேராக வெளியில் போதா. வெளியில் போய் 2 பேருக்கு இருக்காங்க ரோட்டில் அழங்கிட்டு வச்சுட்டு எனக்கு எவ்வளோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்கள். இதை வேற சாப்பிட்றீ செல்லக்குட்டி வெள்ளைக்குட்டின்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இது நியாயமா? நீ எல்லாம் ஒரு அக்காவா? சரி சாப்பிடுவோம். இது ஓப்பனம் கிடைக்காது. சோறையே காணோம், வெறும் மோராக தான் இருக்குது. அதுவும் தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா போல மோரில். சாப்பிடு. வேற வழி, சாப்பிட்டு தான் ஆகணும். தெருவில் போனாலும் 4 வீட்டு சாப்பாடு வெரைட்டியாக சாப்பிடலாம். இங்கே இவ ரொம்ப படுத்துறான் நம்மளே. ஒரு ஜான் வயிற்றுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சே, இப்படியே போனால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும். தயிர் சோறை நிறுத்திட்டு சிக்கன் சோறுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுக்கு யாரும் குறுக்க வந்தாங்க போட்டு தள்ளிட வேண்டிதான். அக்காவும் பார்க்கக்கூடாது, ஒன்றும் பார்க்கக்கூடாது. நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு மட்டும்தான் முக்கியம். கடிச்சுக்க ஒரு லெக் பீஸ் ஆச்சுருக்கா, நம்ம தலையெழுத்து பிஸ்கட்டு தான். சரி, அதையாவது கடிச்சுக்குவோம். யாராவது தயிர் சோறுக்கு பிஸ்கட்டு கடிச்சுப்பாங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொடுமையாக சாப்பிட்றேன். ஒரு சிக்கன் இல்லை, ஒரு மட்டன் இல்லை, ஒரு லெக் பீஸ் இல்லை, ஒரு போன்ஸ் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அக்கா டெய்லி எனக்கு தயிர் சோறா வச்சு கொள்றா. சாப்பிடு சாப்பிடு தங்கம். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேலே தயிர் சோறெல்லாம் சாப்பிட முடியாது. அவ்வளோதானே சாப்பாடு? போதும் போதும். ரோட்ல போய் வச்சுட்டா போய் வச்சுக்கோ. தெருவில் இருக்கிற பசங்க கூட இதை மதிய மாட்டானுங்க. அர்ஜுனுக்கு வச்சுட்டா? நான் பாவமே உனக்காக கொஞ்சமாவது சாப்பிட்டேன். தர்பனுக்கு வச்சுட்டா? சொல்லு. டார்ச்சர் பண்ணாம போக்கா. நான் போய் வச்சிடுறேன், நீ ஒன்றும் சாப்பிட வேணாம் சரியா? ஓகே ஓகே, எனக்கு நைட்டு ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி வருது. நீ போய் தூங்கு, நான் அதை வந்து சாப்பிட்டுக்கிறேன்.